இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷெர்லி அண்ட் அவங்க பிரதர் சிட்னியை மீட் பண்ணி ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அந்த வழியாக போகிற நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. பாஸ், நாம் நினச்ச மாதிரி ஹீரோயின் ஒன்றும் இந்த ஊருக்கு புதுசு இல்லை, ஏற்கனவே இங்கே அவங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க போல. முக்கியமாக அந்த பையன் கூட பேசும்போது எவ்வளோ ஹாப்பியாக தெரியுறாங்க. மேபி 2 பேரும் கப்பிள்ஸாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நம்ம ஹீரோயின் அந்த பையன் கூட சேர்ந்து ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்க போகிறாங்க போலன்னு பிஏ சொல்ல ரொம்ப ஜலசாகிடுற நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு வர ஹீரோயினை பிளாக் பண்ணி, என் பொண்ணை பார்த்துக்கிறத விட்டுட்டு நீ என்ன இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இது என்னோட டியூட்டி டைம் இல்லை, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா, ஸோ நான் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வந்தேன். என்ன இருந்தாலும் நீ என் பொண்ணோட நானி, ஸோ ஃப்ரீ டைமில் அவளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீ முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஹீரோ சொல்ல, என்ன மிஸ்டர் கு, நீங்கள் பேசுகிறத பார்த்தா ரொம்பவே ஜலஸாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. நான் எதுக்காக உன்னை பார்த்து ஜெலஸாக போகிறேன், நீ என்னோட எம்ப்ளாயி, அவ்வளோதான். ஸோ எனக்கான வேலையை நீ கரெக்டாக முடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணி, உங்கள் பாட்டி ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க, ஸோ பெரிய டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே இங்கேருந்து கிளம்பிடுறான். ஒன்றும் புரியாத நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அந்த இடத்துல சிட்னியை காணோம். எங்கே போனாவான்னு கேட்க, ஹீரோவோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணாங்க, அதான் சர்ஜரிக்காக கிளம்பிட்டான்னு ஃப்ரெண்டு சொல்லவும், ஹீரோக்கும் எனக்கும் நடுவில் வேணா 1008 பிரச்சனை இருக்கலாம், பட் அவரோட பாட்டி எனக்கு நிறையவே நல்லது செஞ்சிருக்காங்க. ஸோ டாக்டர் மிராக்கலான என்னால் மட்டும்தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும், எல்லாம் ஓகே தான். பட் ஹீரோ குடும்பம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும். என்னானாலும் பரவாயில்ல, நான் முடிஞ்ச வரை என் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு பாட்டியை காப்பாத்துறேன்னு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா சிறந்த டாக்டர்ஸையும் நான் வர வச்சிட்டேன், எப்படியும் பாட்டியை காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க சார்னு பிஏ சொல்ல, டாக்டர் மிராக்கலை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அவங்களால மட்டும்தான் என் பாட்டியை காப்பாற்ற முடியும், எவ்வளோ செலவானாலும் சரி சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வராங்க. பட் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால ஹீரோக்கு ஃபேஸ் தெரியல. இதுக்கு முன்னே இந்த டாக்டரை நான் பார்த்ததே இல்லையே, யாரு நீங்க, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, இப்போ நீங்க உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கணுமா இல்ல நான் போய் உங்க பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமான்னு ஹீரோயின் செக் வைக்கவும், வேற வழி இல்லாம ஹீரோ அமைதியாகிடுறான். கொஞ்ச நேரத்துல சர்ஜரியுமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. டாக்டர் மிராக்கல் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலனா கண்டிப்பா உங்க பாட்டியை காப்பாத்திருக்க முடியாது, நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சிட்னி சொல்ல, அப்போ மாஸ்க் போட்டிருந்த அந்த பொண்ணு தான் டாக்டர் மிராக்கலா, நான் அவங்கள மீட் பண்ணணும்னு ஹீரோ கட்டாயப்படுத்துறா. ஏற்கனவே நீங்க அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் சர்ஜரி முடிஞ்சதும் சொல்லாம கொள்ளாம அவங்க இங்கே இருந்து போயிட்டாங்க, தேவையில்லாம அவங்கள ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லவும், இல்ல நான் அந்த டாக்டரை பார்த்தே ஆகணும். என்ன மிஸ்டர் கோ, ஏற்கனவே ஒரு பொண்ணு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்கும் போது இறந்து போயிட்டா, அடுத்து நீங்க அந்த டாக்டருக்கு டார்கெட் வச்சிருக்கீங்களான்னு சிட்னி தப்பா பேசவும் கோவப்படுற ஹீரோ அடிச்சிடுறாரு. இவ்வளோ அம்பளி தும்பளிக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ முழிக்கும் போது, என்ன மிஸ்டர் கு, எதுக்காக நீங்க அப்படி என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நீ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு எப்போ திரும்ப வீட்டுக்கு வந்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதா, இல்ல நான் ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், அதான் சந்தேகப்பட்டு கேட்குறேன்னு ஹீரோ சொல்ல, அப்ப என்ன மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒய்ஃப் ஞாபகம் தான் வருமானு ஹீரோயின் நக்கலா கேட்குறா. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஆளு முழிச்சிட்டு இருக்கும்போது, அப்பா எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு, ஸோ செஞ்சு தர முடியுமான்னு குட்டி பாப்பா கேட்க, எங்க அம்மாவுக்கு நல்லா கேக் செய்ய தெரியும், அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு குட்டி பையன் கோத்து விட்டுறான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை கிச்சனுக்கு அழைச்சிட்டு வந்து கேக் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம அம்மா அப்பா 2 பேருமே நார்த் போல் சவுத் போல் மாதிரி இருக்காங்க, ஸோ நாம தான் இவங்களை சேர்த்து வைக்கணும், பிகாஸ் அப்போதான் நம்ம 2 பேராலையும் ஒன்னா சேர்ந்து வளர முடியும்னு குட்டி பசங்க பிளான் பண்ணி, அம்மா அம்மா உங்க காலுக்கு கீழே ஒரு பெரிய எலி ஓடுதுன்னு பையன் கத்த பயந்து போயிடுற ஹீரோயின் ஜம்ப் அடிச்சிடுறா. ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடுறாரு. பசங்க கெக்கபெக்கன்னு சிரிக்கவும் இதெல்லாம் பிராங்க்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஆளுங்க 2 பேரும் லைட்டா இரிட்டேட் ஆகிடுறாங்க. அப்போ இவங்க தான் டாக்டர் மிராக்கல்னு சொல்லி பிஏ நம்ம ஹீரோயினோட போட்டோவை அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோவோட சந்தேகம் கிளியர் ஆகிடுது. நீ எதுக்காக என்கிட்ட இருந்து இத்தனை நாளா உண்மையை மறைச்சன்னு ஹீரோ கேட்க, ஆஹா நம்ம தான் இவனோட எக்ஸ் ஒய்ஃபுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சோன்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. நீ தான் டாக்டர் மிராக்கலுங்கிற உண்மையை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சன்னு ஹீரோ கேட்கவும்,
ஆத்தாடி தப்பிச்சோம். ஒருவேளை நான் தான் மிராக்கல் டாக்டர்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் எல்லாருமே என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால என்னோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும். இந்த காரணத்துக்காக தான் நான் உண்மையை மறைச்சேன்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி, வேற என்னென்ன உண்மைகளை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கன்னு ஹீரோ கேட்க, இது ஒண்ணுதான், ஆனா நீங்க வேற ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கே. யா அஃப்கோர்ஸ், இத்தனை வருஷமா என் பொண்ணு வேற யார் கூடயுமே பேசி நான் பார்த்ததில்ல. பட் ஃபர்ஸ்ட் டைமா உன்னை மீட் பண்ண உடனே ரொம்பவே ஈஸியா ஜெல் ஆயிட்டா. அதனால எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லு, நீ தானே என் எக்ஸ் ஒய்ஃப் சூசன் சூ? முக்கியமா உனக்குமே அவளை மாதிரி நிறைய மெடிக்கல் ஸ்கில் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற நிறைய பேருக்கு மெடிக்கல் ஸ்கில் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே உங்க எக்ஸ் ஒய்ஃபா ஆகிட முடியாது மிஸ்டர் கோ. இதுக்கப்புறம் நீ என்னை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. முக்கியமா உன் முதுகுல இருக்கிற பர்த் மார்க்கை நான் பார்த்துட்டேன். அது ஒன்றும் பர்த் மார்க் இல்ல, நான் ரீசெண்டா போட்ட டேட்டூ. ஓ அப்படியா, நான் அதையும் செக் பண்றேன்னு ஹீரோ ட்ரெஸ்ஸை பிடிக்கிறான். கோவப்படுற ஹீரோயின் கணத்துல பலாருன்னு அரைஞ்சி உன் லிமிட் குள்ளையேறு. இதுக்கப்புறம் என்ன சீண்டுன அப்புறம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே எழுந்து கிளம்பிடுறாங்க. என்னோட எக்ஸ் ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது நான் அவன் மேலே பெருசாக பாசம் காட்டலை. அப்புறம் எதுக்காக இப்போ ஹீரோயினும் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் சூசன் சூவும் ஒன்னாங்கிறத தெரிஞ்சுக்க இவ்வளோ க்யூரியஸாக இருக்குங்கிறதே புரியாமல் ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா திரும்ப அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் ஒரு தடவை லவ் பண்ணதுக்கே நான் மன ரீதியாக ரொம்ப பிரச்சனைகளை அனுபவித்தேன். திரும்ப அந்த தப்பை பண்ணிடக்கூடாதுங்கிற நோக்கத்திலேயே டாக்டர் மிராக்கலா ஹீரோ பாட்டியை மீட் பண்ணுறாங்க. சூசன் சூ, நல்லா இருக்கியாமா? உன் முகத்துல இருந்த அந்த தழும்பெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீ பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கன்னு பாட்டி சொல்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் சூசன் சூ கிடையாது. நீங்க மட்டும் இல்ல, என்னை பார்க்குற எல்லாருமே நான் சூசன் சூ மாதிரி தெரியறேன்னு தான் சொல்றாங்கன்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. இல்ல, நீ தான் என்னோட கிராண்ட் டாட்டர்லாம் சூசன் சூ, எனக்கு நல்லா தெரியும். இல்ல பாட்டி, இவங்க தான் உங்க உயிரை காப்பாத்துன டாக்டர் மிராக்கல். ரொம்ப நன்றிமா. நான் எப்படி உனக்கு கைமாறு செய்ய போறேங்கிறது தெரியல. ஆனா நீ பார்க்க இறந்து போன என் பேரனோட ஒய்ஃப் மாதிரியே இருக்க. பேசாம நீ அவனையே மேரேஜ் பண்ணிக்கோயேன்னு பாட்டி சொல்றாங்க. சாரி பாட்டி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். இப்படி தேவையில்லாம பேசி டென்ஷன் ஆகாம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோ சொல்ல, பாய மூடுறா ராஸ்கல். நீ மட்டும் ஹீரோயின் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேந்தினா இந்நேரத்துக்கு நீயுமே சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். பாவம், இப்போ சூசன் சூ வேற இறந்து போயிட்டா. எனக்கு அவளை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பாட்டி ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, சூசன் சூ சொர்க்கத்துல இருந்து உங்க எல்லாரையும் பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும், நீ ஒரு சிங்கிள் மதர் தானே, அப்புறம் எதுக்காக என் பாட்டி கிட்ட மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்ன? நான் அப்படி சொல்லலைன்னா இந்நேரத்துக்கு அவங்க நம்ம 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால என்ன, இப்ப உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. நீங்களுமே உங்கள் மனசில் என்னை பற்றின ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. எனக்கெல்லாம் அப்படி எதுவுமே தோணலைன்னு ஹீரோ சொல்லவும், ரொம்ப நல்லது, என்னை பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி மிஸ்டர் கூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. என்னை விட சூசன் சூ கூட என்னோட பாட்டி தான் ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களே ஹீரோயினை பார்த்துட்டு சூசன் சூன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி என்ன உண்மையை ஹீரோயின் மறைக்கிறா, என்ன காரணத்துக்காக அவ மறைக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த டேட்டூ உண்மையா இல்ல பர்த் மார்க்காங்கிறத நான் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி தன்னோட பிஏ கிட்ட ஹீரோயினோட முதுகு நல்லா தெரியற மாதிரி இந்த ஸ்விம் சூட் ரெடி பண்ணி தர சொல்றான். ஹீரோயின் அதை பார்த்து செம ஷாக் ஆகி, இது எனக்கு எதுக்காகன்னு கேட்க, குட்டி பாப்பாக்கு ஸ்விம்மிங் கற்று தரணுமா, ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ இப்படி ஒரு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பிஏ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ தான் முதுகில் இருக்கிற அந்த பர்த் மார்க்கை பார்க்கறதுக்காக தான் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் பாடி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகியிருக்க மாதிரி ஒரு ஸ்விம் சூட் போட்டுட்டு வரமோ ஹீரோ அதிர்ச்சியாகி, நான் கொடுத்த ட்ரெஸ் எங்கன்னு கேட்க, அது ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது, குழந்தைங்களுக்கு முன்னே நான் அப்படி ட்ரெஸ் பண்ண விரும்பலை, நம்மளை பார்த்து தான் அவங்க டிசிப்ளின்னா என்னன்னு கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை வைக்கவும் வலிக்கிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழ போயிடுறாங்க. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பா. பட் நம்ம ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவங்க நினைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காப்பாற்ற போறாரு. பட் அவருமே வலிக்கி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உள்ள விழுந்ததும் அவங்கள அறியாமலே தண்ணிக்குள்ள கிஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியில வந்ததும் நம்ம ஹீரோயின், நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா என்ன கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்ப இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப கிஸ் பண்ணிடுறான். வழக்கம் போல தள்ளி விட்டுட்டு, லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க மிஸ்டர் கூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இந்த பிளானும் வீணா போச்சே, அடுத்து என்ன பண்றது? ஹீரோயின் தான் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் சூசன் சூங்கிறத நான் எப்படி நிரூபிக்க போறேன்னு தெரியாம ஹீரோ பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக வர பிஏ, என்ன பாஸ் நேத்து டேட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சான்னு கேட்க, கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ அவனை கண்ணா பின்னான்னு திட்டும் போதுதான் ஒரு சூப்பர் ஐடியா கிளாஷ் ஆகுது.
ஹீரோயின் என் டாட்டரோட நானி தான் மெய்டு கிடையாது. ஸோ நீ ஒரு நாள் அவளுக்கு மெய்டா இருந்து நல்லா கவனிச்சுக்கோ. முக்கியமா ஹீரோயின் பையனோட தலைமுடியை எடுத்துட்டு வா. அதை வச்சு நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் அவனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே வயசுங்கிறதுனால 2 பேரும் ட்வின்ஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லி அவருக்கு மெய்டு காஸ்டியூம் போட்டு அனுப்பி வச்சிடுறாரு. பாவம் அந்த மனுஷன் ஒருவேளை சொத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாரு. ஆனா கீழே விழுந்த தன்னோட தலைமுடியை எடுக்க வரதை நோட் பண்ற ஹீரோயின் பையன் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வரீங்கன்னு கேட்க, நம்ம வீட்டில் ஹைஜீன் ரொம்பவே முக்கியம், அதான் ஒரு சின்ன தலைமுடி விழுந்தாலும் அதை உடனே கிளியர் பண்றதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி அப்ப இந்தாங்க என்னோட தலைமுடியை நீங்களே டஸ்ட்பின்ல போட்டுருங்கன்னு சொல்லி குட்டி பையன் கொடுத்துட்றான். அப்புறம் என்ன, அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. கட் பண்ணா இங்க நம்ம பையன் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லவும், அப்போ அவனோட தலைமுடி அவனுக்கு கிடைச்சிருச்சா, நம்ம மாட்டிக்க போறோமான்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. வாய்ப்பே இல்ல, இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கீழே விழுந்த அவரோட தலைமுடியவே திரும்ப அவர்கிட்ட கொடுத்தேன்னு குட்டி பையன் சொல்லிடுறான். அப்பா தப்பிச்சோன்னு ஹீரோயின் பெருமூச்சு விடும்போது கரெக்டா ஹீரோ ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துடுறாரு. உன்னோட ஹஸ்பண்ட் யாரு, உனக்கு எப்போ உன்னோட பையன் பிறந்தான்னு கேட்க, நீங்க ஏன் என்னை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளோ கியூரியஸா இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோ விடுறதா இல்ல, மடக்கி மடக்கி கேள்வியா கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இவங்க 2 பேரையும் மீட் பண்றதுக்காக பாட்டி வந்துடுறாங்க. குட்டி பையன் கிட்ட பேசி விசாரிக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் சிங்கிள் மதருங்கிற உண்மை தெரிய வருது. அதே நேரம் குட்டி பாப்பாக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிருக்கிறதுனால நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் எப்படியாவது ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி 2 பேரும் ரூம்குள்ள நின்று பேசிட்டு இருக்கும் போது வெளியில டோரை லாக் பண்ணிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பாட்டி தான், நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல. ஸோ எப்படியும் மார்னிங் டோரை ஓபன் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ சோஃபால படுத்துக்கோ, நான் என் பெட்ல படுத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, நீங்க ஒரு ஜென்டில்மேனா இருந்தா இப்படிலாம் பேச மாட்டீங்க, உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க என்ன சோஃபால படுக்க சொல்லி எப்படி உங்களுக்கு மனசு வந்தது, ஒழுங்கா இங்க இருந்து போங்க, நான் தான் பெட்ல படுப்பேன்னு சொல்லி ஹீரோயின் ஆர்கியூ பண்றா. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. என்னவா இருக்கும்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு வினோதமான சென்ட் இருக்கு. ஸோ அதோட வாசனையால நம்ம ஹீரோ மெய் மறந்து போயிடுறாரு. ஆத்தாடியாத்தோ இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி உஷாராகிடுற நம்ம ஹீரோயின் அவனை ரெஸ்ட் ரூம்குள்ள அழைச்சிட்டு வந்து முகம் ஃபுல்லா தண்ணியை ஊற்றி அவனை தெளிய வைக்கிறாங்க. என் பாட்டி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, அந்த பர்ஃப்யூம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப பெட்டுக்கு போனா ஹீரோயின் ஓடி போய் இடம் முடிச்சுக்கிறா. இது என்னோட பெட்டுன்னு சொல்லி மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு டயர்டாகி ஒன்னா சேர்ந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோ சட்டை இல்லாம பக்கத்துல படுத்திருக்கவும் ஹீரோயின் பதறிடுறா. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு வழியா சமாதானம் ஆகி வெளியில வந்து பார்க்கும்போது தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பாட்டி புக்கை தலைக்கீழ வச்சு படிக்கவும் நம்ம ஹீரோ இண்டிகேட் பண்றாரு. வர வர எனக்கு கண்ணு சரியா தெரியறது இல்லைன்னு பாட்டி சமாளிக்கிறாங்க. நான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. என்ன பேராண்டி நைட்டு எல்லாம் கரெக்டா நடந்துதான்னு கேட்க, இப்படிலாம் பேச உங்களுக்கு கூச்சமா இல்லையா, நான் எதுக்காக கூச்சப்படணும், என் பேர பசங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்னு பாட்டி சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நாங்க 2 பேரும் தனித்தனியா தான் தூங்கணும்னு ஹீரோ சொல்லவும், ஆட பாவி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ண தெரியுமா, ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்திருக்க, அந்த காலத்துல உங்க தாத்தாலான்னு ஆரம்பிக்கவும், பாட்டி உங்க லவ் ஸ்டோரியெல்லாம் நான் கேட்க விரும்பல, எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, பட் அவ தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான்னு ஹீரோ உண்மையை சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் மனசுல வேற யாரோ இருக்காங்க போல, ஒன்று அந்த குட்டி பையனோட அப்பாவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவளுக்கு வேற யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு பாட்டி கொளுத்தி போடவும், ஹீரோக்கு அந்த டாக்டர் அதாவது ஹீரோயின் ஃப்ரெண்டு ஷெர்லியோட தம்பி சிட்னி ஞாபகம் வரதுனால இப்பவே நான் ஹீரோயினுக்கும் சிட்னிக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா கிளம்புறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.